पूरा दिन டாடி என்ன கபி என்ன கபி மேரே தில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? कोने कोने से கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. कार खड़ी रही तो भिक्षा मांगने के लिए गया, तो कार में जो बैठे थे उन्होंने இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் हिंदी சொன்னா புரியுதா உனக்கு? கேன தெலுங்குடா அது தெலுங்கு. लोग आपको आकर के भड़काने की कोशिश करते हैं. இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. कल तो मैं देख रहा था. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாவறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன? மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. சொந்த அத்தையை அம்மா மாதிரி பெத்த தாய் மாதிரி நம்மளை கொண்டுட்டு அவங்களோட சேர்ந்து பணத்துக்காக. சசிகலாவோட ஆளுங்க அவன். அப்புறம் நான் திட்டினா கூட பண்ணுங்க. பொறம்போக்கு சசிகலாவோட இவங்க சேர்ந்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. எல்லாம் விதி. இதெல்லாம் தப்பு தானே? நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா? ஏற்கனவே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. இவரை கொல்ல பாக்குறாங்கல்ல. நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா மகளோட சேர்ந்து சின்னகளோட சேர்ந்து திட்டமிட்டு தீபன் எங்க 2 பேரையும் வர வச்சு உள்ள வச்சு ஏதோ பண்ண பார்த்தாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மானம் எங்க படுத்திட்டானுங்க. ரிபப்ளிக் அவரை அடிக்கலன்னா நாங்க உள்ளதான் இருந்தோம். உள்ள வச்சு எங்களை அடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். மாபா பாண்டியராஜன் அவர்களை ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி ஒரு உருவாக்கம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. துபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இன்று இருக்கும் ஜிஎஸ்டிக்கு நீங்க ஒரு பேர், ஒருத்தர் பேரை வச்சு நீங்க கூப்பிடணும்னா புரட்சி தலைவி அம்மாவின் ஜிஎஸ்டி தான் இது. அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறது அம்மா டாக்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்துட்டாயா வந்துட்டாயா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. ஒரு பொருளுக்கு கூட வரி கூட்டல. மேனிபுலேஷன் அல்ல, இது பேரு ஹாலுசினேஷன். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல விக்கிற இட்லி மாவுக்கு வரி உண்டு, அது வேணும். ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாய காணோம், இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் டோல் எடுக்கிறதுக்கும் முடிவு செய்திருக்கு. அறிவோம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அவங்க என்னமா பேச்சு? பண்ணாட போய் மூஞ்சில காய் துப்பிடுமா?